வணக்கம், நான் உங்கள் டிரைவர் சூர்யா. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி என்னுடைய முதல் சபரிமலை பயணம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதனால் அப்படின்னா, முதல் ட்ரிப்பு எப்போவுமே நம்ம ட்ராவல்ஸ்லேருந்து நான் தான் போவேன். இந்த முறையும் நான் தான் போகிறேன். எப்படி சொல்கிறதுனா, ஒவ்வொரு முறையும் நான் மாலை போட்டு ஐயப்பனை பார்க்க போனதை விட சவாரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்புக்காக ஐயப்பனை பார்க்க போனது தான் அதிகம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஏற்ற போகிற ஃபேமிலி எனக்கு கஷ்டம்னு சொன்னோம்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க இருக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் தான் ஆள். ஆனால் நான் ஓட்டுற வண்டி 18 சீட்டு வண்டி. ஸோ அதனால் என்னோடய வண்டி தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். எதனால் அப்படின்னா, எதுக்குடா நீ 12 பேருக்கு 18 சீட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க என்னைய கேட்டிருந்தாங்க. போன வட்டம் நான் தான் போயிட்டு வரேன், அதனால் இந்த வட்டம் என்னையே கேட்டிருந்தாங்க, ட்ராவல்ஸில் கேட்டிருந்தாங்க. அதோட எங்கள் அண்ணனும் ஓனர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அவன் பெரிய வண்டி ஓட்டுறான், சின்ன வண்டிக்கு வரமாட்டான். இல்லை, அவங்க புக் பண்ணது சின்ன வண்டி தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான பட்ஜெட், அதுக்கான இது அப்படி தான் போகும். ஆனால் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் வருவார் அப்படின்னா நாங்கள் அந்த வண்டியவே புக் பண்ணுறோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வண்டியவே புக் பண்ணிட்டாங்க. 12 பேர் இருந்தாலும் 18 பேர் வண்டியை புக் பண்ணாங்க. இப்படியே எனக்கு சென்னையில் ஒரு சில சொந்தங்கள் கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தோம், ஐயோ இந்த சபரிமலை இவங்களோட போக முடியாமல் போயிடுமோ, நம்ம ஐயப்பனை பார்க்க முடியாமல் போயிடுமோ. எப்படி போனாலும் நான் கோயிலுக்கு உள்ளே போய் நான் பார்க்க போகிறது கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, மாலை போட்டிருக்கணும். மாலை போட்டால் தான் ஐயப்பனை பார்க்கணும்னா இல்லை. ஆனால் இருந்தாலும் நமக்கு வீட்டில் ஒரு சுச்சுவேஷனால நம்ம உள்ளே போகிறதாக தான் ஆக வேண்டியது. அதான் சொல்கிறேன்ல, இப்படியும் எனக்கு ஒரு சில சொந்தங்கள் கிடச்சிருக்காங்க. நீங்கள் வருவீங்க அப்படின்னா எங்களுக்கு காஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்கள் வண்டியே நான் புக் பண்ணுறோம்னே அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான, எப்படி சொல்கிறது, எப்போவுமே சபரிமலை டியூட்டி அப்படின்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. ஹில்ஸ்லையே ஓட்டணும், லாங் ட்ரைவாக இருக்கும், கண்டினியூ ட்ரைவாக இருக்கும், அது ஒரு விஷயம். ஆனால் இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஏன்னா இப்படி நம்மளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போகிற எத்தனை பேர் கிடைப்பாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு இந்த சொந்த கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தோணுது. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த ட்ரிப்பில் ட்ரிப்புன்னு சொல்கிறத விட என்னோடய ஃபேமிலியோடு சேர்ந்து ஒன்றா போகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வர்றாங்க. அப்படி இருந்தபோது எல்லாரையும் ஒன்றா வச்சு ஒரு ஐயப்ப சாமியை பார்க்குறதுக்கு எல்லோரும் போகிறாங்க. ஆனால் நான் என் வண்டியில் 12 சாமியை ஏற்றிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுக்கடுத்து காட்டுறேன். இது லொயலா காலேஜ் பின்னாடி இருக்கிற ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு பின்னாடி தான் இருமுடி கட்டுறாங்க. ஸோ கட்டினதுக்கப்புறம் நான் என்னை ஒரு மணிக்கு கேட்டிருந்தாங்க. நான் 12 மணிக்கெலாம் போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளால் ஒரு நேரம் தவறுன மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால் சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் போய் அங்கே அவங்களுக்காக வெயிட் பண்ணுவோம். நமக்காக யாருமே எந்த இடத்துலையும் வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் என்னோட இது. ஸோ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, மினிமம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, எந்த கஸ்டமர் எங்கேயா டியூட்டினாலும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடும். இந்த காலையில் 4 மணிக்கு எடுக்கிற டியூட்டியே தூங்கிடுறது. தூங்கி ஓனர் ஃபோன் அடித்து எங்களை விரட்டிக்கிட்டு வர்றது, எங்கடா இருக்கியே அப்படின்னு சொல்லி எங்களை தேடுறது. அது என்ன பண்ண முடியும்? இது காலத்தூக்கத்தை யாராச்சும் அவாய்ட் பண்ணி அப்படி ஒன்று போகணுமான்னா போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் சில நேரங்களில் எங்களுக்கு உண்மையிலே இந்த ட்ரிப் போகிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோ, அடுத்த அப்டேட்டை நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக லொயலா காலேஜ். ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த காலேஜ் தெரியாத அளவுக்கு இருக்கவே முடியாது. அப்படி ஃபேமஸ் அப்படின்னா காதலுக்கு இந்த இடம் ஃபேமஸ் தான். நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு எங்கள் டீம் ஆளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், இந்த இடம் லவ்வுக்கு தான் அந்த இடம் ஃபேமஸ். ஆனால் இதுக்குள்ளேயும் நான் ஒரு நாள் டியூட்டி போனேன். வெறும் சர்ச்சுக்காக இழுத்துட்டு சர்ச்சு இந்த மாதிரியா பாவம் மன்னிப்பு கேட்க போனாங்க. ஏன்னா என்னதான் பாவம் பண்ணுவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, பாவம் மன்னிப்பு கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறது. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல மைண்ட் இன்னைக்கு. எப்பவும் ஏதாவது ஈவினிங் டைமில் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போகிறதுக்கும் இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து போகிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் நைட் டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஃப்ரீயாக கிடக்கும். நைட் டைமில் எங்கே வேணாலும் நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம டீம் கால் பண்ணிட்டாங்க, அந்த கால் வருது. ஸோ போயிட்டு திருமுடி பேக் பண்ணிவிட்டு வண்டியில் மாலைகள் கட்டுவாங்க. அதனால் கட்டிட்டு சிறப்பாக தரமாகவும். ஸோ நம்ம வண்டி இதுதான் பார்த்துக்கிட்டீங்கனாலே தெரியும். ஸோ ஒரு வழியாக நம்மளும் சாமிகளை பிக்கப் பண்ணுற பாயிண்ட்டு வந்துட்டோம். ஸோ வந்ததோட அண்ணன் சாப்பிட கூப்பிட்டு போயிட்டார். ஸோ அதனால் நம்மளும் போயிட்டு சில சாம்பாரை ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நம்மளும் வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு வர நேரத்துக்குள்ளே வண்டியை ரெடி பண்ணிட்டாங்க. மழையெல்லாம் போட்டு
ஃபோட்டோலாம் கட்டிட்டாங்க. ஸோ அதில் வந்து அந்த பொட்டு வைக்கிறார் இல்லையா, அந்த அண்ணன் வந்து போன வட்டம் வந்திருந்தார். இந்த வட்டம் உடம்பு முடியல அப்படிங்கிறனால வர முடியலன்னு இருந்தார். சரி, அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா நம்மளோட வண்டி சாமிகள் எல்லாருமே வந்து வண்டிக்கிட்ட வந்துட்டாங்க. அது ஏன்னா ஒரு 2 மணிக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ கரெக்டாக அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் வண்டிக்கு முன்னாடி உள்ள வண்டிகளுக்கான பூஜைகள், கன்னி பூஜைகள், கன்னிச்சாமிகளுக்கு உண்டான பூஜைகள் எல்லாத்தையுமே வந்து குறைஞ்ச நேரத்தில் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு எல்லாருமே நம்ம வண்டியிலையும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு சாமிகளாக ஏறி அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, பின்னாடி வந்து 5 சீட்டையுமே கழட்டிட்டான். எதனால் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னுக்கா. நம்ம வண்டியை நம்ம பூஜை பண்ணுறதை தாண்டி வண்டியில் வர்றவங்க பூஜை பண்ணாங்க போது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக நம்ம வண்டியில் உள்ள போட்ட கன்னிச்சாமிகளுக்கு போட்ட மாலைகளையும் சாமிகளுக்கு போட்ட மாலைகளையும் வண்டி மேலே கட்டிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நேராக வந்து பெருங்குளத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இரணியம்மன் டெம்பிள். ஸோ அந்த கோயிலுக்கு இப்போ மட்டும் இல்லை, நான் எப்போ ட்ரிப்பு போனாலும் அந்த கோயிலில் நிறுத்தி ஒரு சாமியை கும்பிட்டு நிற்க நேரம் இல்லை அப்படின்னா கூட கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் அந்த இடத்துலேருந்து போவோம். ஸோ அப்படி சொல்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 படை முருகன் கோவில், சபரிமலையோடு சேர்த்து போன முறை டூர் மாதிரி சுற்றணும். இந்த முறை 6 படை முருகன் கோவிலை பார்க்கலாம் அப்படின்னு. இதனால் வந்து இந்த கோயில் வந்து என்ன அப்படின்னா, மயிலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய, திண்டிவனம் பக்கத்தில் மயிலம். ஸோ அந்த கோவில் பக்கத்தில், அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவில். எதுக்காக இந்த கோவிலுக்கு வர்றீங்க, 6 படை முருகன் கோவில் இந்த கோவில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து எங்களால் திருத்தணி போகிறதுக்கு நேரங்கள் கிடையாது. ஏன்னா நாங்கள் போகிற ரூட்டு வேறு. ஸோ அதனால் இந்த கோயிலை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அடுத்து எங்கே அப்படின்னா சிதம்பரம் நடராஜருக்கு போகிறோம்.